வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆப்டி தமிழா. இந்த வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பில கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 24 கொஸ்டின் மார்க் 33.25 42.25 42.5 அண்ட் 51.5. ஸோ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 9 இருக்கு. இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 0.25. ஸோ இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 9. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ ஆல்டர்னேட் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் 9 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 9 இருக்கும். அப்போ 24 + 9 அப்படிங்கிறது 33. ஸோ சிமிலர்லி இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 0.25. அப்போ 33க்கும் 33.25க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 0.25. இது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 16, 34, 58, 88 அண்ட் கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணுங்க. இங்க டிஃபரன்ஸ் என்னது? 12. நெக்ஸ்ட் 18. நெக்ஸ்ட் 24. அடுத்தது 30. அப்ப அடுத்தது என்னவா இருக்கும்? 36 இருக்கும். ஓகே, 88 + 36 அப்படிங்கிறது என்ன வரும் நமக்கு? 124. அப்ப இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 163, 150, 134, 112, 81. ஸோ இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 13. இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 16. இங்க நமக்கு டிஃபரன்ஸ் ஓகே 4ல 2 போச்சுன்னா 2. ஓகே, அப்போ 22. ஸோ இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 31. ஓகே, ஸோ 13, 16, 22 அண்ட் 31. ஸோ அகைன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க டிஃபரன்ஸ் என்ன ஆக போகுது? 3. அப்போ இதோட டிஃபரன்ஸ் 6. அப்போ இதோட டிஃபரன்ஸ் 9. ஓகே, அப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 12. அப்போ 31 + 12 அப்படிங்கிறது 43. அப்போ 89க்கும் 81க்கும் இந்த நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 இருக்கும். அப்போ 81 - 43. ஓகே, 81 - 43 என்ன ஆக போகுது? 38 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 6, 5, 8, 21, கொஸ்டின் மார்க் 395. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க? இது வந்து அப்ராக்சிமேட்டா 1 டைம். ஸோ இன்டூ 1 - 1. ஸோ இங்க இன்டூ 2 - 2. ஸோ இங்க இன்டூ 3 - 3. அப்போ இந்த இடத்துல இன்டூ 4 - 4. ஓகே, ஸோ 21 × 4 அப்படிங்கிறது 84. 84 - 4 அப்படிங்கிறது 80. ஓகே, வேணா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு 80 × 5 - 5. ஸோ 80 × 5 அப்படிங்கிறது 400. 400 - 5 அப்படிங்கிறது 395. ஸோ இங்க நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 11, 28, 47, 70, கொஸ்டின் மார்க் அண்ட் 130. ஓகே, இங்க நமக்கு டிஃபரன்ஸ் 17. ஓகே, ஸோ இங்க நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வரப்போகுது? 19. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் 23. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த 17, 19, 23 எல்லாமே வந்து பிரைம் நம்பர்ஸா? அப்போ அடுத்த பிரைம் நம்பர் என்னது? ஸோ அடுத்த பிரைம் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29. அப்போ 70 + 29 அப்படிங்கிறது 99. ஸோ அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னது? 31. ஓகே, ஸோ 29 அண்ட் 31. ஓகே, ஸோ அப்போ 99 + 31 அப்படிங்கிறது 130. அப்போ மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன் பார்க்கலாம். அப்ராக்சிமேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க்? ஓகே, இந்த ஃபாலோயிங் கொஸ்டின். சி அப்ராக்சிமேஷன். ஸோ அப்ராக்சிமேஷனா நம்ம என்ன எடுத்துப்போம்? 39.5க்கு மேல எது கொடுத்திருந்தாலும் ஓகே 39.51 கொடுத்தாலும் அது நம்ம வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துப்போம். ஓகே, அப்போ 39.87 அப்படிங்கிறது 40. நெக்ஸ்ட் 56.83 அப்படிங்கிறது 57 மைனஸ் அதே மாதிரி 39.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 49 இருந்தால் என்ன எடுத்துக்கணும்? 39 தான் எடுத்துக்கும். ஓகே, 19.11 அப்படி என்னவா எடுத்துப்போம்? 19. நெக்ஸ்ட் 3.9 அப்படிங்கிறது 4 பிளஸ் 7.84 அப்படிங்கிறது 8. ஓகே, அப்போ இங்க நமக்கு 97. ஸோ 19 4s are 76 பிளஸ் 8. ஓகே, ஸோ 97 - 76 அப்படிங்கிறது 21. ஸோ 21 + 8 அப்படிங்கிறது 29. ஸோ அப்ராக்சிமேட்டா தானே கேட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் தான்.
அப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 29 என்ன இங்க நியரஸ்டா இருக்கு? ஆன்சர் வந்து இதுக்கு 28. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க பாருங்க 936, ஓகே, டிவைடட் பை 13. நெக்ஸ்ட் அகைன் டிவைடட் பை 4 multiplied by 12 minus 13 into 13. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது வந்து எனக்கு 1 டைம், இது எனக்கு 3 டைம். அகைன் இது எனக்கு 1 டைம், இது வந்து நமக்கு 72 டைம்ஸ். ஸோ 72 into 3 அப்படிங்கிறது 216 minus 169. ஓகே, ஸோ 216 minus 169 அப்படிங்கிறது லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்க. ஸோ 6ல 9 போச்சு அப்படின்னா 16ல 9 போச்சு அப்படின்னா லாஸ்ட் நம்பர் வந்து 7. ஸோ ஆன்சர் என்னவா இருக்குங்க? 47 இருக்கும். ஓகே, அது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ 23 plus 17 divided by 2 into 4 minus 48 plus 644. Okay, so 23 plus 17 அப்படிங்கிறது 40. So half of 40 20. So 20 into 4 80. Okay, 80 minus 48 32. Okay, so 644 plus 32 அப்படிங்கிறது 676. So the answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 676. Okay, next. Okay. So question mark percentage. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் பர்சன்டேஜ் அப்படின்னா 2 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ 599.97 600 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு 6. அப்போ 6x பிளஸ் 16 into 19 is equal to, ஓகே, 21 ஸ்கொயர் என்னது 441 minus 5. ஓகே, ஸோ 6x அப்படிங்கிறது 16 into 19. ஸோ 16 into 19 என்ன ஆகும் இங்க? ஸோ 320. ஸோ 320 அப்படின்னாக்கா 304. ஓகே, பிளஸ் 4 is equal to 436. ஓகே, ஸோ 6x ஓட வேல்யூ என்ன ஆகும் நமக்கு இங்க? அப்போ 2 3. ஓகே, 132. அப்போ x ஓட வேல்யூ வந்து நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, ஆன்சர் என்ன அப்படின்னு 22. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ 375 divided by 25 into 4 plus 200 divided by 40 into 7. எப்படி இது வந்து நமக்கு 5 டைம்ஸ். அதே மாதிரி இங்க வந்து நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ். ஸோ 15 into 4 60. ஸோ 60 plus 35. ஆன்சர் இதுக்கு 95. ஓகே, இது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 95. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்க ஒரு டிஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏ எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட்டை பேஸ் பண்ணுது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? த கிவன் பை சார்ட் ஷோஸ் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் received by A and B together on 4 different days. ஓகே, என்னென்ன டேஸ் அப்படின்னா Thursday, Friday, Saturday, Sunday. ஸோ இது வந்து டோட்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் A and B. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி இங்க வந்து டோட்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் A. ஓகே, ஆன் டிஃப்ரெண்ட் டேஸ் அண்ட் டோட்டல் இங்க வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 840 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா A plus B. ஸோ நெக்ஸ்ட் A அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, 1080ல தேர்ஸ்டே வந்து எவ்வளோ செல் பண்றாங்க, ஆர்டர் எவ்வளோ இது வந்திருக்கு 15. ஓகே, அப்போ 108 into 15 அப்படிங்கிறது 15% ஆஃப் 1080 அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஸோ 108 plus 54 அப்போ நமக்கு 162 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, 20% அப்படிங்கிறது 216. ஓகே, அப்போ 35% அப்படிங்கிறது ஓகே 15 plus 20 தானே 35. அப்போ 8 7 378. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 30% அப்படிங்கிறது, ஸோ 30% அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ வரும்? 324 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ 840 15%. ஸோ அப்போ எவ்வளோ வருங்க? 126 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 126 அப்படின்னா அப்போ பியோட வேல்யூ நமக்கு இங்கே 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, சிமிலர்லி ஃப்ரைடே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%. ஸோ 20% அப்படின்னா இங்கே நமக்கு 168 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 168 அப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வந்து இங்கே நமக்கு 48. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 30%. ஸோ 30% அப்படிங்கிறது இங்கே நமக்கு 252 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 252 அப்படின்னா 8ல 2 போச்சு அப்படின்னா 6 2. அப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து 126. ஸோ நெக்ஸ்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 35%. ஸோ 35% அப்படிங்கிறது என்ன ஆக போகுது? 49. ஓகே, 294 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? பி வந்து அன்னைக்கு எவ்வளோ செல் பண்ணியிருப்பாங்க? 30 செல் பண்ணியிருப்பாங்களா? ஓகே, எவ்வளோ செல் பண்ணியிருப்பாங்க? 30 செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பை சார்ட்ல கொடுத்துருக்க டேட்டாஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க.
if number of orders received by A on Monday is 25% less than that on Friday. Okay, so Monday-க்கும் ஓகே, ஸோ மண்டேக்கும் ஃப்ரைடேக்கும் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா 3/4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆர்டர்ஸ் ரிசீவ் பை ஃப்ரைடே, ஓகே, பை ஏ, ஆர்டர்ஸ் ரிசீவ் பை ஃப்ரைடே பை ஏ என்னது இது? தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகே, ஃப்ரைடே எவ்வளோ? 168. ஓகே, அப்போ எங்க இது? ஓகே, இப்போ இது வந்து 168 அப்படின்னா அப்போ இங்க நமக்கு எவ்வளோ வரும்? ஸோ 126 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஆர்டர் ரிசீவ் பை ஏ ஆன் மண்டே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 அண்ட் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ரிசீவ் பை பி ஆன் மண்டே டு தேர்ஸ்டே. ஓகே, இது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஏ. நெக்ஸ்ட் பி, மண்டே டு தேர்ஸ்டே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 8 and 3. ஓகே, 8 and 3. ஓகே, ஸோ தேர்ஸ்டே பிக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு? தேர்ஸ்டே பிக்கு வந்து 36. அப்போ 3 பார்ட் வந்து 36 அப்படின்னா, ஓகே, 3 பார்ட் வந்து 36 அப்படின்னா அப்போ 8 பார்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஆகும்? 96 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ரிசீவ்ட் பை ஏ அண்ட் பி டுகெதர் ஆன் மண்டே. ஓகே, அதாவது 126 + 96. ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். If the average number of orders received by B on Friday, Saturday and Friday, Sunday and Tuesday. Friday, okay, Friday, Sunday and Tuesday. So average எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60. அப்போ sum எவ்வளவு வரணும்? 180. And total number of orders received by A and A and B together on Tuesday வந்து 144. Find the ratio of number of orders received by A on Tuesday to A on Saturday. ஓகே, இதோட ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ரிசீவ்ட் பை பி ஆன் ஃப்ரைடே, சண்டே அண்ட் டியூஸ்டே வந்து 16 தெரியும். அப்போ டோட்டல் வந்து 180 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ஃப்ரைடே அண்ட் சண்டே பி, ஓகே, ஃப்ரைடே அண்ட் சண்டே பி எவ்வளோ? 78. 48 + 30 78. ஓகே, ஸோ 78 + டியூஸ்டே ஆர்டர் வந்து நமக்கு 180 அப்படின்னா அப்போ டியூஸ்டே மட்டுமே நமக்கு இங்க 102 ஆர்டர்ஸ் வந்திருக்கும். ஓகே, டியூஸ்டே மட்டும் நமக்கு இங்க 102 ஆர்டர்ஸ் வந்திருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு? பிக்கு. அப்போ டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 144 தான் வந்திருக்கு. அப்போ அதுல பி மட்டுமே 102 அப்படின்னா அப்போ ஏ வந்து 144 - 102 அப்படிங்கிறது 42. ஓகே, நெக்ஸ்ட் ஏ ஆன் சாட்டர்டே. ஏ ஆன் சாட்டர்டே எவ்வளோ? ஏ ஆன் சாட்டர்டே 252. ஓகே, இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ வந்து நமக்கு 42 × 142 அண்ட் 42 × 6 வந்து 252. அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:6. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:6. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Find the number of orders received by A on Sunday is what percentage more than total number of orders received by A and B together on Friday. Okay, A on Sunday, A and B together on Friday. Okay, A on Sunday. A on Sunday எவ்வளோ? 294. Okay, next A and B on Friday எவ்வளோ? 216. So 294, 216. Okay, 294, 216 தான் கொடுத்துருக்கிறது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படிங்க நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கு? 78 வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ 78 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ 78/216 × 100. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணா அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்? அப்ராக்சிமேட்டா வந்து நமக்கு ஸோ 39. ஓகே, ஸோ 39 இங்கே வந்து நமக்கு 108. ஓகே, ஸோ இன்னமும் நான் கேன்சல் பண்ணா அப்படின்னா இது வந்து எனக்கு 13 டைம்ஸ், இங்கே வந்து எனக்கு 36 டைம்ஸ். ஓகே, ஸோ அகெயின் நான் கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 35% மேலே வரும். ஸோ 35% மேலே அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.11%. ஓகே, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.11%. Okay, fine. So next one. If the ratio of number of orders received by A to B from males on Thursday is 2:1. Okay, so okay, A B. Okay, so Thursday வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Okay, 126 and 36. இங்க வந்து நமக்கு 126, இங்க நமக்கு 36. இதுதான் வந்து கொடுத்துருக்க டேட்டா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க?
the ratio of number of orders received by A to B from males on Thursday. Okay, so males வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா X அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து நம்ம Y அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேல்ஸ் ஏல ஆர்டர் பண்ணதுக்கும் மேல்ஸ் பில ஆர்டர் பண்ணதுக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னா 2:1. அப்போ இங்க நமக்கு 2x அண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சிமிலர்லி ஃபீமேல்ஸ் வந்து ஏ அண்ட் பிக்கு என்ன ரேஷியோ அப்படின்னா 5:1. ஓகே, அப்போ இங்க வந்து என்ன பண்றேன் 5y and y. ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2x plus 5y வந்து 126. சிமிலர்லி எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 36. ஸோ அப்போ 2x plus 2y அப்படிங்கிறது 72. ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் 3y தானே பெண்டிங். ஸோ 3y அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்க 54 அப்படின்னா அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 18. ஸோ ஒய்யோட வேல்யூ 18 அப்படின்னா ஓகே, அது இங்க நமக்கு என்னது எக்ஸ் பிளஸ் ஒய், அப்போ எக்ஸோட வேல்யூவும் 18 தான் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்னது find the total number of orders received by A and B together from males. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 18 அப்படின்னா ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸ், இது வந்து ஒரு எக்ஸ், ஸோ டோட்டலா 3x. ஸோ 3xோட வேல்யூ என்னது, ஸோ 3 into 18, ஆன்சர் வந்து 54. ஓகே, அதோட ஆன்சர் என்னதுன்னா 54. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Find the ratio of number of orders received by B on Saturday to total number of orders received by A and B together on Sunday. Okay, so orders received by B on Saturday. Orders received by B on Saturday. எவ்வளோ 126. Okay, 126. And total number of orders received by A and B together on Sunday. Okay, A and B together on Sunday 324. Okay, so 324. இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதோட ரேஷியோ வந்து கண்டிப்பா நமக்கு டினாமினேட்டர் வந்து அதிகமாக தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், இந்த ஆப்ஷன், மொத்தம் 3 ஆப்ஷன் நம்ம வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. சரியா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ 126 அண்ட் 324. அதே மாதிரி இங்க பாத்தீங்க வச்சுங்களா 126 அப்படிங்கிறது நமக்கு 5 மல்டிபிள் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதையும் இந்த 5:12 நான் வந்து எலிமினேட் பண்ணலாம். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:18. ஓகே, ஸோ நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளே கேன்சல் பண்ணுவோமே. ஸோ 63, ஓகே 162. ஓகே, அகெயின் 9 டேபிள்ல 7 டைம்ஸ், இது நமக்கு 18 டைம்ஸ். ஸோ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:18. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.